என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் மெயின்ஸ். எவ்வளோ நாள் தான் ப்ரிலிம்ஸ் லெவல்லே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கள். ஒரு சில பேர் மட்டும்தான் மெயின்ஸில் வந்து 20+ போட்டிருப்பாங்க. அந்த கான்செப்டை வந்து நம்ம வேறு விதமாக அப்ளை பண்ணுறோம். அந்த பேசிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது வந்து குவான்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கனிஷ் சார் வீடியோ. ஆனால் சாருடைய ப்ராஜெக்ட்க்கு எனக்கு வந்து அந்த இதில் ப்ராஜெக்ட் K10 செஷன்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட் கே இருக்கட்டும். ஸோ ஆப்டிடியூட்டில் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதா மெயின்ஸ்க்கு படிக்கிறதா அப்படிங்கிற வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்த மாதிரியே நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து எப்படி கொண்டு போகலாம் நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைப்பா. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆப்டி ட்ரைனராக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு அப்படின்லாம் நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் மெயின்ஸ்க்கும். ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் லெவல் வந்து நம்மளை வந்து லைட்டாக யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸில் வந்து அதே கான்செப்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பட் மேட்ரு என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து உங்களுக்கு வந்து சிமிலர் தான். இப்போ உங்களுக்கு வாட் எவர் த ப்ரிலிம்ஸ் 35 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளரிக்கலோட ப்ரிலிம்ஸில் இருக்க போது பிஓ அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து 35 கொஸ்டின் இருக்கும், ரைட்டா? இதே மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளரிக்கல் எக்ஸாமில் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா பிஓவில் வந்து ஒரு 35 கொஸ்டின் இருக்கும். இப்போ இன்ட்டு 2 marks கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மினிமம் ஆவரேஜாக நம்ம வந்து 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஓகே. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா இங்கே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 கேட்குறான் அப்படின்னா 10லேருந்து 15 உங்களுக்கு தெரியும். இப்போ பிஓனா உங்கள் 10 கேட்பான், இது ஆர்ஆர்பி கிளரிக்கல்னால் 15 கேட்பான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன் கேட்பான், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்க மாட்டான். அப்ராக்சிமேஷனில் டிஜிட் கேட்பான். அதாவது சிம்பிளிஃபிகேஷனால் அப்ராக்சிமேஷனில் உங்களுக்கு இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா எக்ஸாமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ கிளரிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷனில் கேட்பான். ஆர்ஆர்பி கிளரிக்கில் 5 கொஸ்டின்ஸ் கேட்பான். பிஓ அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ரேராக இருக்கலாம் ஆர்ஆர்பி பிஓவில், ஓகேவா? ஸோ இங்கே அடுத்து வந்து இங்கே நம்பர் சீரீஸில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ராங் நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா இங்கே வந்து நியூ பேட்டர்னில் கேட்க போகிறான். மிஸ்ஸிங் நம்பரில் நியூ பேட்டர்னில் நம்பர் சீரீஸ், நியூ பேட்டர்னில் நம்பர் சீரீஸ் அது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. சீரீஸ் 1 சீரீஸ் 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து கேட்குறான். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு குவாட்ராடிக்கில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா இங்கேயுமே வந்து நியூ பேட்டர்னில் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் அது என்னென்ன உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்தா தெரியும். நியூ பேட்டர்னில் குவாட்ராடிக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறான், ஓகேவா? இங்கே வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் லெவலில் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா இங்கேயுமே அதே அப்ளிகேஷன்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே கேட்குறான். பட் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து ஃபில்லர் பேஸில் கேட்பான். ஃபில்லர் தான் இந்த டேஷ் வச்சு அதுலேருந்து குவான்டிட்டி பேஸில் கேட்பான். வேரியபிள் பேஸ் பண்ணி வச்சு இங்கே நிறையா கேட்பான். இங்கே வந்து வேரியபிள் பேஸ் பண்ணி வச்சு கம்மியாக கேட்பான். ஸோ கான்செப்ட் வந்து இங்கே படிக்கிறதா இங்கேயுமே படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 to 8 கொஸ்டின்ஸ், சம்டைம்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வர ஃபில்லர் குவான்டிட்டி பேஸ். இப்போ ஃபில்லர்ஸ் தனியாக இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா ஃபில்லர்ஸ் தனி டாப்பிக்கும், குவான்டிட்டி பேஸ் தனி டாப்பிக்கும், அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் தனி டாபிக் அப்படின்னு கிடையாது. கான்செப்ட்ஸ் ஒன்று தான். அந்த கான்செப்டை வந்து நம்ம வேறு விதமாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்டை வச்சுக்கோங்க. நான் ஃபில்லர்ஸ் அப்படின்னா ஐயோ ஃபில்லர்ஸ் லெவலில் கேட்குறாங்க, டேஷ்லாம் வச்சு கேட்குறாங்க, குவான்டிட்டி பேஸில் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்று தான். Q1ல் ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்க போது, Q2ல் ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்க போது, டேட்டா சஃபிஷியன்சியில் ஏல ஒன்று சஃபிஷியன்சி இருக்க போது, பியில் ஒன்று இருக்க போது, சியில் இருக்க போது, ஆல் ஏபிசியா ஒன்லி பிஎன்சியாக இருக்க போது. ஸோ ஒன்று தான். ஸோ இங்கே வந்து டிஐ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 செட்ஸ் மினிமம் சொல்கிறேன், 2 செட்டு இல்லை 2 செட்டு கேட்பான். 2 or 3 செட்ஸ் கேட்குறான் அப்படின்னா இங்கே வந்து டிஏல வந்து 4 or 5 செட் கேட்குறான். இப்போலாம் 4லேருந்து 5 செட்டு. ஸோ பேஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் சீரீஸாக வந்து 4 செட்டில் 5 செட் வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அப்படின்னா 5 செட்ஸ் வந்து 3 கொஸ்டினாகவே உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். இப்போ நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? மெயின்ஸ் லெவலில் வந்து நிறையா இது பார்க்குறதே இல்லை. உங்கள் நிறையா பேர்த்துக்கு சொல்கிறேன், ஒரு ஃப்ரெஷராக நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்து யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா உள்ளே வாரீங்க ஒரு 2 monthஸாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல்லே படிக்க
நினைக்கிறீங்க. ஓகே, எவ்வளோ நாள் தான் ப்ரிலிம்ஸ் லெவல்லே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கள். மெயின்ஸ் லெவலில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? நார்மல் ப்ரிலிம்ஸ் லெவல் ஓகே, x² - 3x + 15. இதில் மெயின்ஸ் லெவலில் இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களை நீங்களே. மெயின்ஸ் லெவலில் இருக்க ராங் நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மெயின்ஸ் லெவலில் இருக்க அப்ராக்சிமேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மெயின்ஸ் லெவலில் இருக்க டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து திருத்திக்கணும். ஒரு 2 months வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கலாம். அப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 monthsக்கு இப்போ அதான் சொல்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு, இதனோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் மெயின்ஸ் லெவலோ மார்க் டெஸ்ட்டோ எதுவுமே போட வேணாம். பேசிக்ஸாக நல்லா கற்றுக்கோங்க. பட் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, நான் ஒரு 6-7 மாதமாகவே பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், 1 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸை மறந்துட்டு கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் லெவல் டிஐ, மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ், மெயின்ஸ் லெவல் குவாட்ராட்டிக், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரியே பேரலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அடுத்து எல்லாமே மெயின்ஸ் லெவல் தான் உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் லெவலில் எப்போயாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டாலே போதும். இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் வரப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், எக்ஸாம் இருக்கும் 2-3 மாதம் இருக்கும், மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், கூடயே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சார் நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் சார், இதெல்லாம் நான் வந்து எப்படி இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது, இவ்வளோ டாபிக் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து நம்மளோட வீடியோ கோர்ஸ் பார்த்து வந்து கிராக் பண்ண வச்சுருக்கோம். நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலே இதில் இருக்க எல்லாத்துக்குமே தரமாக அடிக்கலாம். அந்த எலைட் பாஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அப்பப்போ ஆஃபர் இருக்கும், செக் பண்ணி வந்து கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து சார் இப்போ நிறையா பேர் வந்து கேட்குறது, எவ்வளோ போட்டால் சார் நான் வந்து சேஃப் அட்டம்ப்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா இப்போ 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ போட்டால் சார் சேஃப் அட்டம்ப்ட்டு? இப்போ மெயின்ஸில் வந்து ஆவரேஜாக ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உங்கள் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஒரு ஐபிபிஎஸ் பிஓஓ, எஸ்பிஐ பிஓஓ, ஓகேவா? உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அவுட் ஆஃப் 35க்கு ஒரு 12 to 15 வந்து அக்யூரேட்டாக அடித்தாலே போதுமானது. இந்த மைண்ட் செட் வச்சே நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எப்படி வெறும் 12 to 15 கொஸ்டின் வந்து அக்யூரேட்டாக போட்டாலே போதுமானது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா மெயின்ஸில் வந்து கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 100க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 years பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரு 50, சம்டைம்ஸ் 49, 52 இந்த லெவல் தான் இருக்கும். அப்போ இதிலே வந்து ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 15, ரீசனிங்கில் வந்து 20, இப்படி போட்டாலே உங்களால் வந்து ஒரு 35-50 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அக்யூரசி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலைசேஷன்லாம் பண்ணி உங்கள் ராமார்க்கோட கூட வர மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்கள் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 35க்கு மினிமம் வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து அக்யூரஸியாக போட்டாலே போதுமானது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து டிஐ போடுறப்பையும் சரி, அப்ளிகேஷன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்பையும் சரி, எனக்கு தெரியாத மாதிரி இருக்கே, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கே தெரியாது. சீரியஸாக நான் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன், ஒரு மாடரேட் லெவல், ஹை லெவல் மாடரேட் லெவல் எடுக்கிறேன் அப்படின்னா 10 சம் இருந்தால் நான் இவ்வளோ பேரை கிளியர் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கனிஷா வீடியோ பார்த்து தான் படிக்கிறேன், கனிஷா வீடியோ பார்த்து தான் கிளியர் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கே ஐயோ அவ்வளோ சீன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கே அதாவது அவங்க சொல்கிறப்ப நானே இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக சொல்லி என்னையை வந்து தாழ்மைப்படுத்தி பேசுகிறேன். பட் ஃபேக்ட் அதான். இப்போ உண்மையாக நான் ஒத்துக்கணும்ல. இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ஒரு கஷ்டமான ஒரு மார்க் டெஸ்ட்டில் எடுக்கிறேன் அப்படின்னாலும் என்னாலே அந்த டைமுக்குள்ளே மெயின்ஸ் லெவல் வாட் எவர் இட் இஸ், ஒரு ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ ஒரு 10 சம் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கே ஒரு 4 கொஸ்டின் வந்து பண்ண முடியல, அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியல. அதுலேயே வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது, ஓஹோ இப்படி லைட்டாக ட்விஸ்ட் வச்சுட்டானே வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருக்கும். எனக்கே 10 out of 10 தெரியாது. இது உண்மை, நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த கேஸ்லெட்ஸில் இந்த இடத்துல இது பண்ணிட்டோமோ, இந்த டிஎல் இதை மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த அப்ளிகேஷன்ஸில் இந்த வேரியபிளை நான் அப்ளை பண்ணலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து சொல்யூஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு 8 வருஷமாக இவ்வளோ தூரம் பண்ணுறேன்,
ரைட்டாக கன்சிஸ்டண்ட்டாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கே இந்த நிலமை அப்படின்னா இப்போ நார்மலாக அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் லெவலில் சரி ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐபிஓ ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ அப்ளிகேஷன் சம்ஸில் ஒரு 10 சம்ஸ் போடுறீங்க அப்படின்னா இருக்குன்னா அதில் வந்து உங்கள் டார்கெட் வந்து அக்யூரஸியாக ஒரு 4-5 கொஸ்டின் அடிக்கிறோமா இல்லை ஒரு 3 கொஸ்டின் அடிக்கிறோமா அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுக்கோங்க. அதுவே வந்து நல்லது தான். நீ ஐயோ நமக்கு தெரியலே அப்படின்னு நினச்சிங்கனாலே அதுக்கப்புறம் எப்பயுமே தெரியாமே போயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் பிஓ லெவலில் போட்டாலே ஓகே. ஓவராலாக சொல்கிறேன், அப்ளிகேஷன்ஸில் ஒரு 4 ஒரு 2 டிஏ இருந்துச்சு, 2 டிஏ ஒரு கேஸ்லெட் இருக்குன்னா ஒரு கேஸ்லெட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஏயில் மட்டும் 10 சம்மில் ஒரு 6 சம்மு, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ராங் நம்பர் இதில் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 சம்மு கேட்பாங்க அப்படின்னா இப்படி நீங்கள் அடித்தாலே ஒரு 15 to 16 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே, இதே இது நீங்கள் வந்து கிளரிக்கல் அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் 35க்கு வந்து ஒரு 22 to 25 வரைக்கும் நீங்கள் பண்ணாலே போதுமானது. அவங்கள யாரையுமே நான் வந்து 35 வாங்கணும், மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 30 above இருக்கணும்னு சொல்லலை. 20 to 25 வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே நல்ல அட்டம் தான். இதே நீங்கள் மெயின்ஸ் வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நிறைய பேரோட மெயின்ஸ் அட்டம் கேட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கிளியர் பண்ண வைக்கிறோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிஐபிஓ ஸ்கோர் கார்டெலாம் சென்ட் பண்ணுவாங்க சார். இப்படி ஒரு சில பேர் மட்டும்தான் மெயின்ஸில் வந்து சார் 20+ போட்டிருப்பாங்க, 20, 22 இந்த மாதிரிலாம் ரேராக தான் வந்திருக்கும். ஆவரேஜாக கிளியர் பண்ணுறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிஐபிஓலாம் மெயின்ஸில் ஆப்டிடியூட்டில் ஒரு 10 மார்க்கு 8 மார்க்கு 9 மார்க்கு வாங்கி கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மெயின்ஸில் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஐபிபிஎஸ்பிஓவில் எஸ்பிஐபிஓவில் கிளரிக்கல் ஒரு 40 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகிடுறீங்க, ஐயோ நமக்கு நிறையா தெரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னு. அட தம்பிகளா தங்கச்சிகளா, எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறவனே 8லேருந்து ஒரு 9 கொஸ்டின் அடித்து 12-13 மார்க் தான் ஆவரேஜாகவே வாங்கி போஸ்டிங் வாங்கி வேலைக்கு போயிடுறான். அப்போ நம்ம ஏன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிங்க. நமக்கு வந்து 35 கொஸ்டின்ஸ் மெயின்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே பண்ண வேண்டியது ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின் நல்லா பண்ண முடியுதா? ஒரு 4 செட்டு டிஐயில் ஒரு செட்டு டிஐ நம்மளால் பண்ண முடியுதா? 4 டிஐ இருக்கா, அதில் 3 தெரில, போய் தொலை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஐ நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுதா? அதுவே பெரிய விஷயந்தான். அப்ளிகேஷன் சம்ஸ் மெயின்ஸில் வந்து ஒரு 8 to 9 இருக்கா, ஒரு 4 சம் பண்ண முடியுது, 4 கூட வேணாம் 2 பண்ண முடியுதா? அதுவே பெரிய விஷயந்தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு 3 சம் இருக்கா, 3மே பண்ண முடியுதா? ராங் நம்பரில் ஒரு 3 கொஸ்டின் இருக்கா, 3மே பண்ண முடியுதா? டேட்டா ஸ்பெசிஃபிக்ஸில் ஒரு 4 கொஸ்டின் இருக்கா, 1 பண்ண முடியுதா? இப்படி சில்லறை அடித்தாலே ஒரு 12-13 கொஸ்டின் வந்துடும். 3 டிஏ தெரியாட்டியும் பரவாயில்ல. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா மெயின்ஸ் லெவலில் எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ ஆகட்டும் கிளரிக்கல் ஆகட்டும் ஒரு அவுட் ஆஃப் 60 மார்க்ஸுக்கு வந்து நம்ம 20 மார்க்ஸ் வாங்குறதே பெரிய விஷயம். கிளரிக்கல் அப்படின்னா ஒரு 25 வாங்குறதே பெரிய விஷயம். ஸோ அதை 25 வாங்கினாலே நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்டை வச்சுக்கோங்க. ஸோ இதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ரொம்ப போட்டு உங்களை டம்ப் பண்ணிக்காதீங்க. நிறையா தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, அதை லேர்ன் பண்ணி ட்ரை டு லேர்ன் கற்றுக்கோங்க. ஓகேவா? யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், யூ ஷுட் நாட் ஃபெயில் டு ட்ரை. திரும்ப எனக்கே நிறையா சம்ஸ் வந்து இப்படி பண்ணிக்கலாமோ ஒரு 10 டைம் 15 டைம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மாடல் எனக்கு மைண்ட்லேயே பதியும். சரியா? ஸோ இந்த வாட்டி நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொண்டு போகலாம், June 1 வந்து டெய்லியுமே நம்ம சேனல் லைவ் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஷெடியூல் மாதிரி நான் வந்து அப்கமிங் வீக்கில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி லைவ் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இனிமேல் டெய்லி லைவ் வரப்போகிறேன். இப்போ தான் யோசிச்சேன் நம்ம பண்ணால் பழைய மாதிரி கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நான் வந்து பேங்க் எக்ஸாம் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, நம்ம எலைட் பாஸில் இருக்க என்னோடய ப்ராஜெக்ட் K10 செஷன்ஸ், நம்ம ஆப்டியில் இருக்க டாபிக் வைஸ் வீடியோ கோர்ஸில் இருக்கிறது எல்லாமே தயவுசெய்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸோ கூர்ன ப்ரைஸோ எந்த ப்ரைஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ அதை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. தேங்க்யூ. பை. தேங்க்யூ.